எடப்பாடி அவர்கள் சொல்வது மிக வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டிலே காவல்துறையினுடைய டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரன் அவர்களும் கமிஷனராக இருந்த ஜார்ஜ் மீதும் எடப்பாடியுடைய அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் மீதும் ரமணா மீதும் குட்கா வழக்கிலே அவர்கள் நீதிமன்ற சிபிஐயால் வழக்கு தொடரப்பட்டு யார் யாரிடத்தில் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார் என்பதெல்லாம் பத்திரிகையிலே ஊடகங்களும் வெளிவந்தது. இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் நோக்கத்தில் இப்போது திசை திருப்புவதற்காக எடப்பாடி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். எங்கேயாவது திமுக காரர்கள் போதைப் பொருள் விட்டிருக்கிறார்களா, தவறு செய்திருக்கிறார்களோ, யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அது கேள்விப்பட்டவுடன் 24 மணி நேரத்துக்குள்ளாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிவிட்டோம். ஆனால் இதே எடப்பாடி விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுத்தாரா? ரமணா மீது நடவடிக்கை எடுத்தாரா? ஏன் பொள்ளாச்சியிலே பாலியல் பலாத்காரம் நடந்தது? எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்பட்டார்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தானே எடப்பாடி இருந்தார். அப்படி அவருடைய கட்சிக்காரர்கள் செய்து அவர் மீது அவர் நடவடிக்கை எடுத்தாரா? எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தவறு செய்தாலும், எவ்வளவு பெரியவர் தவறு செய்தாலும், அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தயவுதாட்சி என்று நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கடலூர் தொகுதியுடைய எம்பி மீது கூட ஒரு வழக்கு வந்தது. அவரை காப்பாற்றினோமா, அவருக்காக வாதாடினோமா? அவரும் கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில், ஏன் அண்மையிலே கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் ஒருவர் மீது சொன்னார்கள், உடனே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இது மாதிரி எடப்பாடி செய்தாரா? ஆனால் எங்கள் மீது எந்த குறையும் சொல்ல முடியாத காரணத்தினால் இன்றைக்கு இதை சொல்கிறார். கேட்குறேன் திரு ஆர்.எஸ். பாரதி, இப்படி வெட்ட வெளிச்சமாக 2500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்து உங்கள் ஆள் இன்றைக்கி மாட்டியிருக்கிறாங்க. இன்னும் பிடிக்கல, பிடிச்சிருவாங்க. இன்னும் உங்களில் எத்தனை பேர் வந்து இன்றைக்கி கைவிலங்கு போட்டு இன்றைக்கி கூட்டு போகிறாங்கன்றது கண்டிப்பாக வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை. சரி, 180 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு ட்ரெயினில் இன்றைக்கி வந்து அந்த போதை வஸ்து பொருளை இன்றைக்கி வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு என்ன இன்றைக்கி வந்து ஆர்.எஸ். பாரதி சொல்ல போகிறாரு? இப்படி வந்து ஒரு புற்றீசல் போல் இன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கேன். இன்றைக்கி அப்படியே இருந்தது எங்களுடைய ஆட்சியில் 1-2 சம்பவம் நடந்தால் கூட அதை இரும்புகரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும். அதனால் மக்களை பொறுத்தவரை நிம்மதியாக இருந்தாங்க, போதைப் பொருள் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி சர்வசாரமாக கிடைக்குதுன்னா இன்றைக்கி ஆளும் விடியாத அரசு, அதுவும் ஆளும் விடிய அரசு சார்ந்த திமுக சார்ந்தவர்களே இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வியாபாரம் செய்கிறதுனால இன்றைக்கி இந்த அரசு கண்டுகொள்ள. இது வந்து ஒரு ஆர்.எஸ். பாரதியுடைய அந்த ஒரு கருத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு முட்டாள்தனமான ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற வேலை தான் இன்றைக்கி வந்து அவர் செஞ்சுருக்கார் ஒழிய வேறு மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு ஆர்.எஸ். பாரதியும் சரி திமுக சரி அவருடைய கருத்தை கேட்டால் எள்ளி நகையாடக்கூடியவர்கள் தான் அவருடைய கருத்து இருக்குது.